வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு என்ன கதைக்கு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால், கூடிய பாவன் நான் ஒரு சில வீடியோக்கள் பார்த்து அண்ணா அர்ஜுனா அண்ணாண்ட விஷயங்களில் இந்த தெரிந்தான தமிழ் கட்சியால் பேக்கூத்து ஆடைக்குள்ளே தான் கூட நான் பாடுறேன். இந்த முறை பார்த்தேன்னு சொன்னால் ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒருவர் அந்த மெக்க நிப்பாடி இருக்கிறார். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கோ, கதைப்போமே. ஐயா ஒரு நிமிஷம் தாங்க. ஒரு ஆண்ட கருத்தை மட்டும் கேட்டுட்டு நீங்க எந்த கருத்தை நிப்பாட்டா நான் எழுதி போறோம். ஒரு நிமிஷம் பொறுங்க. முதல் நீங்கெல்லாம் ஒரு நிமிஷம் பொறுங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க ஐயா. ஒரு நிமிஷம் நான் அவரை கொண்டு அவரை பற்றி காய்ச்சல அமைச்சர் ஒரு கதை தேவையில்லாம கதைக்கிறது. தேவையில்லாம நீங்க கதைக்க வேண்டியபடியா தான் நாங்களும் கதைக்கிறாங்க. நான் கதை எனக்கு என்ன பற்றி சொன்னதுக்குரிய பதில் நான் சொல்றேன். அதுக்கான கிளம்பி தெரியல. இல்ல என்ன பற்றி நீங்க சொல்ல அனுமதி விட்டு போட்டு இல்ல தலைவர் என்னடா என்ன அவமானிக்க பண்ணி போட்டு பதில கேட்காம வேற வேற அது வேற பிரச்சனை ஐயா. தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க இந்த மைக் ஓபன் சரியான பிள்ளை சரியான மைக் ஓபன் இருக்கு. மைக் ஓபன் இருக்கா சரியான பிள்ளை. நீங்க அப்படி செய்ய இயலாது. நான் உங்களோட அம்மா அப்பா கட்டி காய்ச்சா உங்களோட மைக் ஓபன் என்ன கேட்டீங்க? நான் உங்களோட கொஞ்சம் எந்த அப்பா இங்கதான் உயிரை கொடுத்தவர் எந்த அப்பா பத்தி கஷ்டப்பட மைக் ஓபன் நீங்க சரியான பிள்ளை. அப்பா பேசுற பிரச்சனை இல்ல. இது அபிவிருத்தி குழு கூட்டம் சரியா? அபிவிருத்தி பத்தி பேசுவோம் சரியா? அதுக்கு பிறகு பேசுவோம். இல்ல இல்ல ஐயா நீங்க இல்ல 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 மைக் ஓபன் இல்ல 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 நீங்க மைக் பண்றானா இல்ல இல்ல என்ன பண்ணி நோக்கப்பட்ட ஒரு விமர்சனத்துக்கு வாய்ப்பான வைக்கிறது வச்சானா இல்ல இல்ல நீ அப்படியே போவேன். என்னடா அவங்களுக்கு சமம் ஐயா. நீங்க புலவடாங்க ஒரு தலைவரா நீங்க புலவடையலாம். நான் பிள்ளை முடைகளா இருக்கட்டும் உங்களுக்கு கொடுத்தா இல்ல அவே காய்க்க பிடிக்க அவே காய்க்க பிடிக்க சொல்லுங்க. தலைவர் மீட்டிங் இதெல்லாம் சொல்லுவாங்க. அஜெண்டா அப்படி போகணும். அடுத்த தலைவர் இது என்ன அவமதிக்கிறதுக்கு நீங்க உடந்தையாகிறதுக்குரிய ஒரு விடயம் என்னன்னா தலைவர் இதுல உண்மையிலே நாங்கள் ஒரு நாளை மாநில கூட்டத்தை நடத்துவோம். சரியான உறுப்பினராக கூட்டி வச்சுக்கொண்டு மைக்கோ ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது இந்த இல்ல இல்ல நீங்க செய்யற என்னடா நீங்க என்ன பிரிவிலேஜ் பிரீச் பண்றீங்க என்னன்னா நீங்க என்ன இங்க அவமானப்படுத்துறீங்க கூப்பிட்டு. இல்ல உங்களை அவமானப்படுத்த இல்ல இல்ல நீங்க என்ன மைக்கோ பண்ணி வைப்பீங்க எல்லா மட்டாக மைக்கை ஓன் பண்ணி கூட இந்த மைக்கோ பேச வேண்டிய விஷயங்களுக்கு என்னுடைய கருத்தை கேட்க வேண்டிய கடமை இருக்கு. இல்ல உங்களோட பிரச்சனை கேட்க போட பிரச்சனை கேட்கும். என்னுடைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போது மத்தவங்க பிரச்சனைகள் பேசலாம். யாரை கட்டிங்க மைக்கோ பண்ணீங்க? நான் தான் சொன்னேன். அப்ப மற்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு மைக் ஓன் பண்ணி போட்டு என்ன இது வேலை? இது பிரிவிலேஜ் பிரேக் பண்ற வேலை சரிதானே? ஆவே நீங்க மைக் ஓன் பண்ணுங்க மரியாதை. தலைவர் நான் சொல்றேன் நீங்க தயவு செய்து இல்ல இல்ல தலைவர் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுமோ. நீங்க வேணுமென்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மேடையில ஏற்றி வச்சுக்கொண்டு அவமானப்படுத்துறதுக்கு சரிதானே? இல்ல இல்ல இப்ப நான் உங்க அம்மா அப்பா நீங்க குறைக்கு பிறந்தேன்னு சொன்னா நீங்க அவங்க பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லணுமா இல்லையா? நீங்க பகல் வீட்டுக்காரருக்கு பிறந்தது நான் சொன்னா நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அவன் அந்த மைக்க தாங்க தயவு செய்து ஐயா தயவு செய்து மைக்க தாங்க. மைக்க வைக்கிற இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்ல. மைக்க தாங்க தயவு செய்து ஐயா தயவு செய்து மைக்க தாங்க. மைக் ஓப் பண்ண வேண்டாம். மைக்க ஓப் பண்ண வேண்டாம். மற்ற விஷயம் பேச நேரத்தில் நீங்க மைக் ஓப் பண்ணி வச்சிருப்பீங்களா இருந்தா அது மாதிரி அவமானம் வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நீங்க வேணும்னா தேசிய பட்டியல வந்திருக்கலாம். நான் தேசிய பட்டியல வரையில எந்த அடிப்படையில் சரியா மைக் நீங்க மைக் ஓன் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அந்த விஷயம் கேட்கல. நான் என்ன சொல்ல வரேன்டா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க கூப்பிட்டு வச்சு போட்டு மைக் ஓபன் என்ன விளையாடி கொண்டு நீங்க தேவையில்லாத வேலை. ஒரு ஆள் என்ன நோக்கி ஒரு கருத்து சொன்னா அதுக்குரிய பதில் சொல்ல வேண்டிய அனுமதி எனக்கு இருக்கு. நீங்க ஒரு ஆளை கதைக்க விட்டு போட்டு அதுக்குரிய பதில் சொல்லலாம்டா. இந்த பண்றா எங்க அப்பா உயிரை கொடுத்தா இந்த கருத்துக்கான இல்ல இல்ல நீங்க செய்ய ஒரு மாவட்ட உங்களோட பிரச்சனை உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. என்னோட எந்த பிரச்சனை இல்லையே. இது இயக்கத்துல பிரச்சனை. இதோட போராட்டம் இருக்கிற பிரச்சனை. இது ஐயா பேச இயலாது. நீங்க பேசலாம் அவ்வளவுதான். இல்ல நீ ஒரு விஷயத்தை ஓகே பார்த்துருப்பியல் நினைக்கிறேன். எப்படி என்று சொன்னால்
இதுதான் வரையக்குள்ளே பதுங்கி பதுங்கி வாரது சரியா, ஓட்டு கேட்கக்குள்ளே எலெக்ஷனில் வெல்லு மட்டும் பதுங்கி பதுங்கி வாரது. வந்ததுக்கு பிறகு நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ என்ன சொல்கிறன்ற மாதிரி தான் செய்கிறது சரியா. உண்மையிலேயே இந்த கடல்துறை அமைச்சர் வந்து அது உண்மையிலேயே அண்ணா கதைக்கிற சரியான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அண்ணா மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கணும் சரியா. இப்போ அண்ணா மேலே விமர்சனத்தை வைக்கக்குள்ள அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு அண்ணா பதில் சொல்லியே ஆகணும். அப்போ அண்ணா வந்து ஒரு நிமிஷம் தாங்கோ நான் அதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னேன். அவையில் வந்து அந்த மெக்கை நிப்பாட்டிட்டேன் பத்தியலை மெக்கை நிப்பாட்டி போட்டு நான் எடுக்கிற முடிவு அப்படின்ற மாதிரி கதைக்கினேன். தமிழர் நிறைய உணர்வணும், உண்மையான உணர்வணும். ஏன்னு சொன்னால் இப்படித்தான் அடாவடி பண்ணுவாங்க என்ற அண்ணாக்கு அர்ஜுனா அண்ணாவுக்கு தெரிஞ்சு தான் அந்த வேலைக்கு ஒரு தன்னால் முடிஞ்ச நல்ல நல்ல விஷயங்களை செய்யணுமென்று சொல்லி ஆசைப்பட்டு செய்து கொண்டு வருது. அதுலேயும் வந்து இந்த அம்மாஜி உணவகம் திறந்தது. இதே அர்ஜுனா அண்ணாவுக்கு காசு கொடுக்குற மாதிரி தான் மற்ற அமைச்சர் மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறாது. அமைச்சர் மற்றது எம்பி மாருக்கெல்லாம் கொடுக்குறாது. அவங்க இது வரைக்கும் இது செய்தோம் அது செய்தோம்னு சொல்லி ஒன்றையுமே காணல பாருங்க. உண்மையிலே அது எல்லாத்தையும் ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கொண்டு போய் பார்க்காமல் பாருங்க, ஒரு அதில் கதைச்சவற்ற அந்த 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 அண்ணாபெரி தவறான ஒரு கதையை கதைச்சவற்ற வாய் வந்து உண்மையிலேயே புழுத்து போடுமென்று தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து அது ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி போயிட்டுது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு போக ஒரு மாதிரி போச்சுது. அதோடு சேர்த்து இந்த அண்ணாண்ட மெக்கை நிப்பாட்டினோன்னே இன்னும் எனக்கு ஒரு 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 கோவம் இன்னும் இதாக வந்துட்டுது. அடுத்த முறை சின்ன இந்தளவு ஒரு பூவர் உண்டு சரியோ, இவன் இந்த டிசிசி மீட்டிங்குக்கு இந்தளவு ஒரு பூவர் உண்டு, அதோட ஒரு மெக் கொண்டு வரும். அண்ணா வேண்டி கொண்டு போச்சுன்னு சொன்னால் இவன்ட கையில் மெக்குக்கு சவுண்டு உரைக்கிற கட்டை இருக்காது, அது அண்ணாட்ட தானே இருக்கும். அண்ணாவே கூட்டி அண்ணா தேவையான விஷயத்தை காய்ச்சிட்டு ஒலிம்பியா அண்ணா வந்தோண்டு இருக்கும். இல்லை இவங்க இப்படி செய்தால் இப்படி தான் அண்ணா செய்யும் சரியா. அது நினைக்கலாம் குழந்தை பிள்ளை மாதிரி டாக்டர் செய்வேரோன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். இல்லை இவைகளுக்கு இப்போ நல்ல அந்த பேட்டரியில் இந்தளவு இது வந்துடுது. அப்படியான பூவரோண்ட வேண்டி நம்மன்ட்டு சொன்னால் நானும் தரவில்லைன்னா இப்படி தான் செய்வேன். உண்மையா என்னப்பா குழந்தை பிள்ளைகள் மாதிரி இவங்க மெக்க நிப்பாட்டி அந்த 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 அவர் அண்ணா கேட்ட விஷயம் என்ன, ஒரு எதிராளி ஒருதான் என்னையை பற்றி ஒரு விமர்சனமோ இல்லை நல்ல கருத்து சொல்லிட்டான்னு, இப்போ நல்ல கருத்து சொன்னான்னு சொன்னால் அவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருவோம். ஒரு ஒரு தாய் தப்பனை பற்றி கூடாத மாதிரி கதைக்கிறவனை முன்னுக்கு இருத்தி வச்சுட்டு நாங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறதாண்டா சும்மா முடிஞ்ச கதையா? உண்மையா எனக்கு வந்த போதுக்கும் அந்த மெக்கால தூக்கி விட்டா என்னன்ற மாதிரி யோசிச்சேன் அண்ணா. மெக்கால அப்படி செய்யலை, அது செஞ்சால் என்னன்ற மாதிரி கிடந்தது. அப்படி ஒரு ஆதங்கமாக போச்சுது. அவ்வளவு நேரம் ஒரு மனுஷனை விமர்சிக்கலாம், கெட்டது நல்லது விமர்சிக்கலாம். ஆனால் அவங்களோட ஒரு அப்பா அம்மாவை விமர்சிக்கிறதோ இல்லைன்னு சொன்னால் ஒருதனை இழிவுபடுத்தி கதைக்கிறதோ உண்மையில் அது விமர்சனம் இல்லை, அது வந்து அவங்களோட இயலாமை விளங்குதா. அந்த தங்களால் முடியலை. இந்த டாக்டர் அர்ஜுனா மட்டும் என்ன எல்லாத்தையும் செய்கிறான், இவ்வளவு ஈஸியாக செய்கிறான், இந்த அம்மாஜி உணவகத்தை துறக்கிறான், மக்களை திரட்டுறான். இப்போ ஒரு இளைஞர் அணியொண்டே அவருக்கு பின்னால் திரண்டு கொண்டு இருக்குது. அது அரசாங்கத்துக்கு ஓரளவுக்கு விளங்கும். அதுதான் அவர் கொஞ்சம் டைட் பண்ணி பிடிக்கணும். அதோட எங்கட எருமை கட்சிகள் இருக்குது, தமிழ் கட்சிகள் கொஞ்சம் இருக்குது. என்னத்துக்கு இருக்கிறவன்ட்டு தெரியாமல் ஆவண்டு பிடிச்சிக்கணும் மூதேசியால் இருந்து போட்டு புளையோ சரியோ பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒருதன் பெற்ற தாய் தகப்பனை பற்றி ஒரு கூடாத விமர்சனத்தை வைக்கக்குள்ள அது தவறுண்டு கூட சொல்ல தெரியாத மூதேசியெல்லாம் அதில் இருக்கிறதுகள். இல்லை நான் அப்படி மரியாதை இல்லை கதைக்கிறதில்ல. எனக்கு உண்மையிலேயே சரியான கோபம். அந்த 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 அம்மாஜி உணவகம் எல்லாம் வந்து எவ்வளோ பேருக்கு ஒரு ஆறுதல் கிடைக்க போகுது. இனி சாப்பாடு எவ்வளோ பேர் சாப்பிட போகிறான், காசு கொடுத்து தான் சாப்பிட்டாலும் ஒரு திருப்தியான சாப்பாடு கிடைக்கும் இல்லை. அந்த அவ்வளவுத்துக்கு ஒரு அதில் பாருங்க, அதில் ஒரு வீடியோ நினைச்சிருப்பேன். அதையும் உங்களுக்கு மாலை உங்களுக்கு மாலையை போட்டு எனக்கு தேவையில்லை. நான் அங்கே போகிறேன், செல்வத்தை ரீசிங் போகிறேன், 2 பேர் போகிறோம். பிரயாசனை நீங்கள் 2 பேர் போகிறோம். பிரயாசனை 2 பேர் போகிறோம். 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 2 பேர் போகிறோம்.
சரி பிரச்சனை சந்தோஷம் என்ன பார்க்கணும் நீட்டாக இருக்கு நான் இப்போலாம் ஆமாம் இல்லை நான் வந்து சாப்பிடுறேன் நான் திருப்பி தான் போவேன் டெய்லி அதில் டெய்லி வந்து ஃப்ரீயாக சாப்பிடுவேன் ஃப்ரீயாக இருக்கேன் ஆ என்ன செய்யக்கூடாது சின்ன சின்ன எப்படி அடைச்சதானேம்மா இந்த டெம்ப்ரோல இருக்கு சின்ன கபோர்ட் இருந்தாங்க ஒரு 5 கபோர்ட் பண்ணி வச்சு விட்டா சரி மரத்தில் அடிச்சு பின்னக்கிறது ஸோ அதுக்குள்ள கணக்காக வைக்கலாம் எங்கள் வீடு கிடக்கு டெம்ப்ரோல் அப்படி சின்ன சாமான் வேணும் வேறு என்ன வேணும் மற்ற பெரிய சீக் வேணுமா கையில் அப்படி சந்தோஷம் மாலை போட்டு கவரை வைக்கணும் நீங்கள் நிற்கணும் டாக்டர் சொன்னால் அதை நீங்களே போட்டு நீங்களே ரிபனை வெட்டி அதுகளை செய்யுங்கடாப்பா நான் செய்யுங்கோ நான் அடுத்த அந்த மீட்டிங்குக்கு போகணும் வேண்டி போட்டு அந்த நாள் போய் கொண்டிருக்குது எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான ஒரு மனுஷர் என்ன உண்மையிலே எனக்கு அந்த நான் சில நேரம் இப்படியான வீடியோக்கள் பார்த்துட்டு போய்க்குள்ளே கெட்ட கோவம் வந்துடுறது வெயிட் பண்ணணுமண்ணா நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கத்தானே நான் வேணும் எங்களோட லட்சியம் எங்கள்கிட்ட சில பதவிகள் எல்லாம் கைக்கு வரணுமில்லோ வந்து முடிய வேலுக்கு ஒரு ஆட்டம் காட்டலாம் அது நீங்கள் யோசிக்க தேவையில்லைண்ணா மக்கள் இப்போ உணரணும் நிறைய மக்கள் உணரணும் அடுத்தது நீங்கள் ஒரு மக்களை சந்திச்ச நீங்கள் பார்த்தனீங்கல்லானே அந்த இடத்துல எவ்வளோ இளைஞர் பொடிகள் உங்களை வரவேற்கிறாங்க உங்களை எவ்வளோத்துக்கு ஆதரிக்கிறாங்களேன்னு பார்த்தனீங்கல்லானே அதே இவங்களுக்கு இனி காலப்போக்கில் பாருங்க இதே உங்களை அங்கே நீங்கள் போன இடத்துக்கு அப்படி இருக்கேக்குள்ள இப்போ எங்கட பக்கத்திலே நான் திரட்டி கொண்டு இருக்கிறேன் இளைஞர் அணியை வந்து நான் திரட்டி கொண்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் ஒரு வெற்றியொன்றை சந்திக்கக்குள்ளே நிறைய வெற்றி செய்கிறோம் யோசிக்காதேங்க வெற்றி செய்கிறோம் வேண்டு சொன்னால் அங்கால ஒரு பக்கம் பார்த்தால் பாம்பு வளர்க்குற மாதிரி ஏதோ பாம்பு அது தானே வந்த பாம்பை நீங்கள் வளர்க்குற மாதிரி ஒரு புரளியை கிளப்பி விட்டு கொண்டு வராங்க இஞ்சால பார்த்தா மெக்கானிப்பாட்டாங்க குழந்தை பிள்ளையோட விளையாடின மாதிரி விளையாடுறாங்களேன்னா நல்லதுக்கு இல்லை உண்மையிலே நல்லதுக்கு இல்லை எனக்கு பிடிக்கல இந்த ஆட்சியை நான் கொஞ்சம் விரும்பி கொண்டு தான் வந்துட்டுருக்கிறேன் ஆனால் இந்த செயல்பாடுகள் இந்த ஆட்சியில் இருக்கிறதுகளில் வந்து இந்த தமிழ் கட்சிகள் அது உதவாது அதுகளை விட்டுருவோம் அதுகளை ஒரு சைட்டாக விட்டோம்னு சொன்னால் இனி வார எலெக்ஷனுகளுக்குள்ளே அதுகளுக்கு டெபாசிட் கூட இல்லாமல் எல்லாம் தோற்று போவேக்குள்ளே அதுகளே தன்பாலில் கிளஞ்சி போயிடுங்க அதை விட்டுருவோம் இந்த சந்திரசேகரன் ஐயா வந்து அவர் ஒரு நிமிஷம் கொடுத்துருக்கலாம் ஒரு நிமிஷம் அண்ணா கொடுத்துருந்த இப்போ அண்ணா அதில் தெளிவாக சொல்லுது இங்கே பாருங்க நான் அதை பற்றி கெட்டதாக கதைக்கல என் மனசில் இருக்கிற ஒரு அவர் கேட்ட கேள்வியோ அவர் கதைச்சதுக்கு ஒரு பதில் சொல்லியாகத்தானே வேணும் ரெண்டு அண்ணா குமுறுது அதுக்கு ஒரு நிமிஷம் கொடுக்க இல்லாது அதே பாராளுமன்றத்தில் ஒரு நிமிஷம் வேணும் 2 நிமிஷம் வேணுமெண்டு அந்த பாராளுமன்றத்திலேயே அண்ணா கேட்டு வேண்டுது அவ்வளவு சிங்கள கட்சிகள் இருந்தால் கூட பாராளுமன்றத்தில் கேட்டு வேண்டுது ஆனால் இந்த இதில் அதில் இருந்தது முழுக்களும் தமிழ் அதுகள் விஷயர்கள் என்று சொல்லணும் அதுகளுக்கு சொல்ல தெரியாது சரி டாக்டர் சரியோ புள்ளையோ டாக்டர் ஒரு நிமிஷம் கேட்குறாரு அது நாங்கள் கொடுப்போம் சரி அவர் கதைக்கிறத பார்த்துட்டு நாங்கள் அடுத்த மீட்டிங்கில் அவர் இது நீங்கள் அப்படி ஒரு நிமிஷம் கேட்குற தேவையில்லாத கதைகள் கதைக்கிறீங்களாண்டி போட்டு நாங்கள் அதை திறமாட்டோம்னு சொல்லியிருக்கலாம் எனக்கு பிடிக்கல அந்த நான் அவ்வளோது கெஞ்ச விட்டது பிடிக்கல சீரியஸாக அண்ணா மற்றது அண்ணா இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது அர்ஜுன் அண்ணாவுக்கு சொல்கிறேன் எங்களுக்கு தலைவர் ஒரே ஒரு தலைவர் தான் சரியா தேசிய தலைவர் மட்டும்தான் எங்களுக்கு தலைவர் இந்த மீட்டிங்கில் இருக்கிறவங்கள தலைவர்னு நீங்கள் கூப்பிடாதேங்கோ சரியா பேரை சொல்லி கதையுங்கோ இல்லைன்னு சொன்னால் அவர் என்ன பதவியில் இருக்கிறாரோ அந்த பதவியை சொல்லி கதையுங்கோ அவர் தலைவர் இல்லை எங்களுக்கு சீரியஸான எனக்கு அதுவும் பிடிக்கல என்ன தலைவர் எனக்கு ஒரு டைம் தாங்க இவங்க தலைவர் இல்லையாண்ணா தலைவர் என்ற ஒரே ஒரு தர்றாங்க எங்களுக்கு தேசிய தலைவர் மட்டும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு தளபதி சரியா நான் நேராக சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு தளபதி தேசிய தலைவர் நீங்கள் ஒரு தளபதி அடுத்த இளம் சமுதாயத்தை வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு தளபதி சிறந்த தளபதியாக இருக்கிறீர்கள் சரியா தலைவர்ன்றது எங்களோட தேசிய தலைவர் மட்டும்தான் சத்தியமாக எனக்கு மனசில் கெட்ட கோபம் வருது
சொல்ல தெரியலை. இதே எங்கட கையில் ஒரு ஆட்சி இருக்கு மாதிரி தான் மெக்காலையெல்லாம் தூக்கி அடிச்சு விட்டுருப்பான் மண்ணாங்கட்டி எழுதுகள் என்ன. ஒரு 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 பெற்ற தாய் தகப்பன்னு ஒரு விமர்சிக்கிறதுகள் எல்லாம் ஒரு மனுஷ ஜனங்களே. அதுகளும் வயிற்றுக்குள்ளே இருந்தானே வந்ததுகள். ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்தானே வந்தது. பெற்ற தாய் தகப்பன்னு ஒருதனுக்கு அரசியல் முரண்பாடு இருக்கலாம்னா, அரசியல் எதிரி இருக்கலாம், அரசியல் கோபம் இருக்கலாம். அரசியல் களத்தில் வந்து அரசியலுக்கு அரசியலால் தான் பேட்டி அளிக்கணும், போராடணும். இவங்கள் ஒரு ஒரு தூத்தவாளி அரசியல் செய்கிற ஆக்கள் என்ன உண்மையா ஏன்னா விளங்குது என்ன இல்லைண்ணா உண்மையாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீர்கள். மற்றது நான் அடிக்கடி சொல்கிற ஒன்று தானேண்ணா, நீங்கள் இந்த அம்மாச்சி உணவகம் திறக்கிறவங்க எனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அமையலைன்னு சொன்னான்னா, எனக்கு வந்து மகள் பிறந்ததானே அவளுக்கு துடகு கழிக்கிறது 31 அந்த இதுகளால் நான் விரையலாது வருவேன். நான் கண்டிப்பாக நேராக வருவேன்னா விரையலை. அது அந்த ஒரு இதுதான் விரையலை. மற்ற என்ன வேலையல் இன்றைக்கு ஒரு அரை நேரம் லீவை போட்டுட்டு தான் வந்தேன். இந்த வீடியோ பார்த்தோன்னா கோவம் ஒரு பக்கம். இப்போ கடையடியில் வந்து வீடியோ செய்கிற அளவுக்கு எனக்கு கோவம் இதாண்டேலாம் போச்சு. அப்போ வீட்டை வந்து நான் இன்றைக்கி அரை நேரத்தோடைய வந்துட்டேன். பஸ்ஸும் கொஞ்சம் சைஸ் பிரச்சனையில் போட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். கொஞ்சம் டென்ஷனாக நிற்க வலிக்கிட்டேன் நான். அதான் கடைசியாக சொல்கிறேன், எங்களுக்கு தலைவர்ன்றது தேசிய தலைவர் மட்டும்தான். உங்களையெல்லாம் தலைவர்ன்ட்டு நீங்கள் கூப்பிடவும் கூட கதைக்கவும் கூடாது. அவங்களுக்கு பதவி இருக்குது, அந்த பதவியை சொல்ல. இப்போ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சரியோ, டாக்டர் அர்ஜுனா அண்ணான்றேன் சரியோ. ஆனால் இந்த இளம் அடுத்த சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் ஒரு தளபதி சரியா, இதை வழி நடத்துகிற ஒரு தளபதி. அப்படித்தான் நான் பார்க்குறேன். அதையும் சொல்கிறேன், தேசிய தலைவர் மட்டும்தான் எங்களோட தலைவர். அவரை தலைவர்ன்ட்டு நீங்கள் கூப்பிடக்குள்ள எனக்கு மண்டை சூடாயிட்டுது. சரி, அப்படித்தான் ஒரு மனுஷன் இவ்வளவு பணிஞ்சு கூப்பிட்றான்னு சொல்லி கூட அதை செவி மடுக்காத ஒரு மனுஷராக இருக்கிறாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் வேணால் வச்சு செய்யணும். எங்களுக்குன்ற ஒரு காலம் வரும். அப்போக்குள்ளே நாங்கள் சம்பவம் செய்வோம். அரசியலில் வந்தோன்னா விமர்சனங்கள் 1000 பெறலாம். ஆனால் இந்த தாய் தகப்பனையோ எங்களை சார்ந்தவர்களையோ நாங்கள் அப்படி இதாண்டே இல்லாது. அப்பா அம்மாவை எழுத்தெல்லாம் கதைக்கக்கூடாது. எனக்கு ஒரு மாதிரி நான் அதை ஒரு கூடாததாக ஃபீல் பண்ணுறேன். அப்படி கதை கேட்கல இந்த மனசு அது தப்புண்டு ஃபீல் பண்ணுறேன். அதான் எனக்கு அதை கோபம் வந்தது. மற்ற நீங்கள் அப்படி அவரை எவரையுமே நீங்கள் தலைவர் என்று சொல்ல தேவையில்லை. அது எங்களை தலைவர் ஒரே ஒரு ஆள் தான். அதானண்ணா உண்மை. சரி அண்ணா, நீங்கள் யோசிக்காதீங்கண்ணா. நீங்கள் நல்ல மனுஷர் அண்ணா, நீங்கள் ஒரு நல்ல புறவி அண்ணா. எப்படித்தான் என்னென்னு சொல்கிறேண்ணா, ஒரு பழமொழி இருக்கு இல்லையண்ணா, இந்த காய்க்கிற மாங்காய்க்கு தான் கல்லறி விழுமன்ற மாதிரி அது உங்களுக்கு விழுகுது. நீங்கள் யோசிக்காங்கண்ணா. நீங்கள் அந்த கல்லை ஏந்தி நாங்கள் பெரிய ஒரு மதில், பெரிய ஒரு சுவர் ஒன்று கட்டுவோம். சீனா சுவர் மாதிரி பெரிய சுவர் ஒன்று கட்டிட்டு அந்த பக்கம் 2 புறகிறீங்களா கல் இந்த மதிலில் பட்டு திரும்பி உள்ளட்டும். நாங்கள் இஞ்சால நல்ல வாழ்க்கை வாழலாம், நல்ல சமுதாயத்தை கொண்டு எழுப்பலாம், நல்ல வாழ்க்கை வாழலாம்ண்ணா. உண்மையாத்தானண்ணா. நீங்கள் நல்ல வழியில் இருக்கிறீங்களண்ணா. இப்போ நான் எல்லாம் வந்து அந்த பொடியால் உங்களோட எனக்கு அந்த வீடியோ வடிவாக கிடைக்கல, பார்த்தோண்டு போட்டுது. அந்த பொடியால் உங்களை கூட்டிக்கொண்டு போய் சில விஷயங்கள் நீங்கள் கதைச்சி அந்த சமுதாயத்தை வளர்க்கணுமென்ற சிந்தனையாக இருக்கு இல்லைண்ணா. அதே கான்செப்ட் இப்படி சல்யூட் பண்ணணும்னா அதுக்கே இவ்வளவு காலத்துக்குமே இந்த அரசியல்வாதி வந்து தமிழ் பொடியல் இளைஞர்கள் என்ன செய்திருக்கிறாங்க. எங்களோட ஊர்லேயும் ஒரு கிரவுண்டு பிரச்சனை ஒன்று இருக்குது. அவ்வளவு பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு தரம் அதுக்கு ஒரு வழி வகுக்கையில். ஆனால் நான் பொடிகளுக்கு எல்லாம் சொல்கிறேன், நான் சின்ன பொடியெல்லாம் அடுத்த தலைமுறையெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறேன், புறங்கூடா 2 கட்டையை ஊண்டி போட்டு தான் ஃபுட்பால் விளையாடுறவங்க. எனக்கு ஒரு நேரம் நான் என்னால் முடிஞ்ச நல்லது செய்வேன் அவங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஏண்டா இங்கே அரசியலுக்கும் இங்கே சமுதாயத்துக்கும் நல்லது செய்ய வாரையில். இங்கே அரசியல்வாதிகள் இந்த கிராமங்கள் வளர்ச்சி பெறணும், நல்லது செய்யணுமென்று வாரையில். அவங்க தங்கட பொக்கையில் சம்பாதிச்சு வச்சோண்டு போகணுமென்று வாரது. அதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன், பிடிச்சிட்டேன். இவங்க அரசியல்ன்றது வந்து மக்களுக்கான அரசியல் செய்கிறீர்கள். நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் மக்களுக்கான அரசியல் செய்கிறீர்கள். அது தொடரணும். அதோட எங்கட சப்போர்ட் இருக்குமண்ணா. அதாண்ணா எனக்கு கொஞ்சம்
டென்ஷன் ஆகிட்டேன் குறை நினைக்காதேங்கோ. நீங்கள் யோசிக்கலாம் இவன் என்ன திடீரெண்டு போலத்துக்கு ஒரு ஆதங்கமாக காய்க்கிறான். எனக்கு உங்களை கெஞ்ச விட்டதுமே நான் பிடிக்கல. முதலாவது மற்ற அந்த நீங்கள் அவர் தலைவர்ன்னு சொன்னது அது புல நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதுன்ற ஒரு கோபம் அதில் எனக்கு. அவங்களையெல்லாம் இவங்களுக்கெல்லாம் உங்களோட பாசாதான்னா சரி, இவங்கள மாதிரி ஆக்களுக்கு உங்களோட பாசான்னு சரி சரி விளங்குத. நீங்கள் கதைப்பியா என்னடாப்பா அந்த அழுவதான் சரி அண்ணா. இவங்கள மாதிரி ஆக்கள் எல்லாம் இருக்குது மூதேசியா. சரி அண்ணா, நன்றி அண்ணா. என்னை வீடியோ பார்க்குற உறவுகள் மன்னிச்சு கொள்ளுங்கோ. நான் கொஞ்சம் இன்றைக்கு ஆதங்கமாக சில கதைகள் கதைச்சிருந்தால் பிடிக்கலைன்னு சொன்னால் கூட தண்டாதேங்கோ. என்னென்னு சொன்னால் எனக்கு இன்றைக்கு அண்ணாண்ட வீடியோ பார்த்துட்டு போய்க்குள்ளே ஒரு சில விஷயம் நான் இதில் கதைச்ச விஷயங்கள் வந்து உண்மையிலேயே மனசை வந்து ஒரு சரியான ஒரு டென்ஷனுக்குள்ளாக்கிட்டுது. அதுக்காக தான் நான் அப்படி தண்டேன். ஆனால் தப்பில்லை. எங்களுக்கு பிடிச்ச ஒரு மனுஷருக்கு ஒரு கெட்டது வேணும் செய்யணுமென்று நினைச்சானு சொன்னால் நாங்கள் கொந்தளிக்கணும், நாங்கள் கேள்வி கேட்கணும். அதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். அதால் நான் அப்படி காய்ச்சினான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே. நன்றியா.